புரிஞ்சுங்களா? அவன் கட்சிக்கு அவன் வந்து இப்போ செய்கிறது நல்லதுன்னு பேசுவாங்க. இங்கே இருக்க தமிழ் சேனல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 90% வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட சேனலு, பாக்கி 10% அதிமுக சேனலு. எக்ஸிட் போலோட லட்சணம் என்னங்கிறது நமக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். ஸோ கூட நமக்கு பாசிட்டிவா வராதா தாவேகாவுக்கு? சார் அதுதான் நான் சொல்றேன், இல்லை ஒரு கட்சி என்னன்னு நான் சொல்லுன்னு சொல்றேன். உனக்கு ஓட்டு வரலன்னா உன் லட்சணம் என்னன்னு உனக்கு தெரியலையா? அசிங்கமா தெரியல? அப்படின்னா நான் பிஜேபிக்கு ஊத்துனேன்னா நானும் ஒன்று கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஆரோக்கிய சதீஷ் வந்து தாவேகாவும் கிடையாது, தாவேகா ஆதரவாளரும் கிடையாது. இல்லைங்க, நான் தான் சொல்றேங்க, இவ்வளவு காசு கொடுத்து ஒரு 20,000 கோடி ரூபாய் வந்து ஓட்டுக்காக மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கலையோ, ஆர்டினரி பர்சன் நம்மள மாதிரி ஒரு சக மனுஷன் வராப்புலப்பா. ஃபர்ஸ்ட் தப்பு பண்றது எப்படின்னு யோசிக்கிறது திருட்டு பய தான். தி மிரர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சிறப்பு நேர்காணல்ல அட்வொகேட் ஆரோக்கிய சதீஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. தேர்தல் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கா எக்ஸிட் போலும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, இந்த பக்கம் தாவேகாவுடைய தலைவர் அவர்கள் கோவிலா போறதை பார்க்க முடியுது. இந்த பக்கம் வந்து ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசு கோடை விடுமுறைக்காக பல இடங்களுக்கு போகிறத பார்க்க முடியுது. அதே நேரத்துல அதிமுக தலைவர்களும் அங்கங்க கோவிலுக்கு போறதை பார்க்க முடியுது. ஆனா அதெல்லாம் விட இன்றைக்கு எக்ஸிட் போல் 6:30 மேல ரிலீஸ் ஆயிடும். அப்படின்னும் போது யாரெல்லாம் வந்து அதிக வாக்குகளை எடுப்பாங்க, இவங்க வெற்றி பெறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற எக்ஸிட் போல்ல நமக்கு ரிலீஸ் ஆயிடும். அப்படின்னும் போது இந்த எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சார் எக்ஸிட் போலே வந்து ஒரு நரேட்டிவ் ஸ்கெட்சும்பேன், புரிஞ்சுங்களா? ஏன் வந்து 7 மணிக்கு மேலே எக்ஸிட் போல் வரணும்னு சொன்னாங்கன்னா, இன்னைக்கு வந்து கொல்கத்தாவில் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் வந்து எக்ஸிட் போல் வரணும். அதாவது ஒரு இடத்துல போட்டது வந்து இன்னொரு இடத்துல வந்து இட் ஷுட் நாட் அஃபெக்ட் அப்படின்றதுனால எக்ஸிட் போல்ஸை வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்கள் சொல்லலாம்னு சொன்னது தான் ஒரு இது. அப்படிங்கும் போது இங்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே இருக்க எல்லா இங்கிலீஷ் சேனலும் ஹிந்தி சேனலும் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஜேபியோட சேனலு. இங்கே இருக்க தமிழ் சேனல் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா 90% வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட சேனலு, பாக்கி 10% அதிமுக சேனலு. இப்போ எந்த சேனல்லேருந்து இவங்க சொல்கிற எக்ஸிட் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு நீங்கள் புரிஞ்சுங்களா? அவன் கட்சிக்கு அவன் வந்து இப்போ செய்கிறது நல்லதுன்னு பேசுவாங்க. இவனுக்குமே எக்ஸிட் போலோட ரிசல்ட்ஸ் என்னன்னு தெரியாது. இவங்க சயின்ஸே வந்து கேவலமாக்கிட்டாங்க, புரிஞ்சுங்களா? எவன் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அங்கே உட்காந்துருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு வந்து சொம்பு தூக்குவாங்க, புரிஞ்சுங்களா? இப்போ அண்டா வரைக்கும் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க, புரிஞ்சுங்களா? அப்படியே ஒரு சூழ்நிலையில் வந்து இதே எக்ஸிட் போல வந்து இப்போ இந்த கட்சி ஒரு எக்ஸிட் நீங்கள் வந்து யூ நேம் த கம்பெனி, ஐ வில் டெல் யூ விச் எக்ஸிட் போல் வில் பி வாட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சி ஓட்டர்ஸ் இன்னைக்கு ஈவினிங், புரிஞ்சுங்களா? 7 o'clock நம்ம இன்டர்வியூ எடுக்கும் போது இட் இஸ் பிஃபோர் 7 PM. சி ஓட்டர்ஸ் இட் வில் சப்போர்ட் டிஎம்கேங்கிறேன், புரிஞ்சுங்களா? நீங்கள் வேற எக்ஸிட் போல் நீங்கள் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள், புரிஞ்சுங்களா? இப்போ இங்கே எடுக்கிறது தமிழ் சேனல்ஸ் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம், புரிஞ்சுங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போ இது தினமலர் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக வந்து சப்போர்ட் பண்ணோம், புரிஞ்சுங்களா? இதுதான் எக்ஸிட் போல். இது இன்னைக்கு ஈவினிங் 7 மணிக்கு மேலே இதே தான் சொல்ல போகிறாங்க, புரிஞ்சுங்களா? ஸோ கூட நமக்கு பாசிட்டிவா வராதா தாவேகாவுக்கு? சார் அதுதான் நான் சொல்றேன், இல்லை ஒரு கட்சி என்னன்னு நான் சொல்லுன்னு சொல்றேன், புரிஞ்சுங்களா? இங்க வந்து என்ன சொல்லுவாங்க, என் வீட்டு புள்ள 90% எடுக்கும்பாங்க. மார்க் வந்த பிறகுதான் தெரியும் அது ஃபெயில் ஆயிருக்கும்னு, புரிஞ்சுங்களா? யார சொல்ல வரீங்க? இல்ல அதுதான் எங்க பேரை சொல்லியே சொல்லிட்டேன், சி ஓட்டர்ஸ் இதுன்னு சொல்லிட்டேன், எது சொல்லிட்டேன், பேரை சொல்லியே சொல்லிட்டேன். 7 மணிக்கு மேல நீங்களே பாருங்களேன். ஓகே, 7 மணிக்கு மேல சொல்லுங்க எக்ஸிட் போலோட லட்சணம் என்னங்கிறது நமக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். ஆனா இப்போ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பலருடைய வீடியோஸ் நம்ம பார்க்க முடியுது ஆன்லைன்லயும் சோசியல் மீடியாஸ்லயும். அது எப்படி இருக்குன்னா, நாங்க விசிலுக்கு தான் ஓட்டு போட்டோம், என்னதான் நாங்க வந்து திமுக வித்தனால ஆதரிச்சாங்க கூட இன்றைக்கு வந்து நாங்க தாவேகாக்கு தான் ஓட் பண்ணிருக்கோம், அதிமுகவுக்கு ஆதரவா இருந்தாலும் கூட இந்த டைம் ஒரு மாற்றம் வரட்டும்னு சொல்லிட்டு தாவேகாக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு பல வீடியோஸ் நம்ம பார்க்க முடியுது. அதை எப்படி சார் பாக்குறீங்க? வீடியோஸ் நீங்க சொல்ற வீடியோஸ் வந்து அந்தந்த கட்சிக்காரங்க போட்டதை நீங்க சொல்றீங்க, அதாவது பொதுமக்கள் கிடையாது, புரிஞ்சுங்களா? அந்தந்த கட்சிக்காரங்களே வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, people used to decide only leave. எந்த கட்சிக்காரங்க இப்போ நான் தாவேகாக்கு ஆதரவா தான் அந்த வீடியோஸ்லாம் இருக்குன்னு சொல்றேன், அப்ப தாவேகாவினரே இதை போட்டிருக்காங்கன்னு சொல்ல வரீங்க? இல்ல, ஆக்சுவலா வந்து திமுகவும் தாவேகா வந்து இந்த எலெக்ஷன்ல தாங்க தாவேக்கினாருங்கிறாங்க. இப்ப நானும் ஒன்னு கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஆரோக்கிய சதீஷ் வந்து தாவேகாவும் கிடையாது, தாவேகா ஆதரவாளரும் கிடையாது. பல நாட்கள் ஆதரவு பேசுறத நாங்களே பார்த்திருக்கோமே சார். நீங்க பார்த்திருக்கீங்க, நான் எஸ்ஏஆருக்கு அகைன்ஸ்டா தாவேகா வந்து சொன்னாங்க இது வந்து ஒரு பேட்
நரேட்டிவ்னு சொன்னாங்க. நான் வந்து சொன்னேன் இட்ஸ் குட் இனிஷியேட்டிவ்னு சொன்னேன். அப்படின்னா நான் பிஜேபிக்கு ஊத்துனேன்னா புரிஞ்சுங்களா? இந்த மாற்று கருத்து இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன் தாவேக்கு ஆதரவாளர்னு என்னை எங்கேயும் குறிப்பிடாதீங்கன்னு. ஏன்னா எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, தாவேக்காரர் வந்து போன எலெக்ஷன்ல பார்த்தது அந்த கட்சியில ஒரு 30 பேர் இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? நாங்க வந்து எலெக்ஷன்ல போராடிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆக்டிவிஸ்ட் வி ஹவ் பீன் நாங்க தோத்துருவோம் தெரிஞ்சாலும் நின்று எங்களோட இதை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது இவங்க பூத் எப்படி கேப்சர் பண்ணுவாங்க, பூத்ல எப்படி இருக்கணும், லிஸ்ட் எப்படி ஒட்டுவாங்க, இதெல்லாம் தாவேக்காரருக்கு நான் சொன்ன ஒரு இது. புரிஞ்சுங்களா? இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் திருச்சி கிழக்கு தொகுதியில வாக்காளர். புரிஞ்சுங்களா? போன வாட்டி வந்து எலெக்ஷன்ல 2021ல நின்னேன். என் பேர் தான் வந்து கடைசியா வந்து 8வது பேரா ஒட்டியிருந்தாங்க. இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 2வது லிஸ்ட் விஜய் அவர்களுக்கு வந்து 13வது பேரு. ஃபர்ஸ்ட் 7 ஒட்டுறாங்கன்னா அடுத்ததும் 7 தானே ஒட்டணும். கண்டிப்பா இங்க 6 ஒட்டி அவர் பேர் வந்து கடைசி பேரா வச்சிருந்தாங்க. புரிஞ்சுங்களா? போன வாட்டி என் போட்டோனா மடங்கி இருந்துச்சு. இன்னைக்கு விஜய்க்கு வந்து அறிமுகம் தேவையில்லாததுனால பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. என் சிம்பிளை வந்து நான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியல. நான் போன வாட்டி போட்டிட்டப்ப பிரெட் சின்னம், என் பிரெட் சின்னதுக்கு பக்கத்துல ஒருத்தன் கேட்க நிக்கிறான், ஒருத்தன் பண்ண நிக்கிறான். புரிஞ்சுங்களா? அதுல மாத்தி போடுறாங்க. புரிஞ்சுங்களா? இது எல்லாமே வந்து சுயேட்சையா நிக்க போறவங்க இந்த மாதிரி வாக்குறாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா கோவை தெற்கும் வந்து கரூர் மாவட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் போட்டிட்டது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னால இவங்களே ஆளை பிக்ஸ் பண்ணி அந்த விசில் சின்னத்தை குழப்புறதுக்காக இந்த வேலைகள்லாம் பண்ணாங்க. ஜோசப் விஜய் இந்த மாதிரி பல பேர்களை கொண்டு வந்து இந்த மாதிரி குழப்பத்தை உண்டாக்குறாங்க. இந்த வேலையை தான் வந்து, அதாவது திருடன் வந்து இப்ப நான் வந்து அட்வொகேட் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அட்வொகேட்னு சொல்றீங்களா? ஓகேங்களா? ஒரு தப்பு வந்து இப்படிதான் நடக்குங்கிறத அட்வொகேட் யோசிப்பானா, திருடன் யோசிப்பானா, போலீஸ் யோசிப்பானா, ஜட்ஜி யோசிப்பாங்களா? ஃபர்ஸ்ட் தப்பு பண்றது எப்படின்னு யோசிக்கிறது திருட்டு பையன் தான். புரிஞ்சுங்களா? இந்த திருட்டு பயல்கள் எப்படி கள்ள ஓட்டு போடணும், எப்படி லிஸ்ட்ல கம்மியா கொண்டு வரணும், எப்படி விசிபிலிட்டி கொண்டு வராது, தப்ப கண்டுபிடிக்கிறதே இந்த திருட்டு பயல்கள் தான். புரிஞ்சுங்களா? அதுதான் நான் சொல்றேன், தே ஆர் ஆல் ஈவில் எலிமெண்ட்ஸ். இன்ன வரைக்கும் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஈவில் லெஸ் ஈவில்னு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி மொத்த திருடங்கெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் பார்க்குறேன். தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க. நாங்களும் கூட அதை எல்லா இடங்கள்லையும் கூட ஏற்றுக்கிறோம். ஆனால் May 4 அந்த எலெக்ஷனோட ரிசல்ட் வந்துடும். எத்தனை தாவேக்கா வேட்பாளருடைய விசில் அந்த சட்டமன்றத்தில் ஊதப்படும் நினைக்கிறீங்க? நான் அது திரும்பவும் நான் சொல்றேங்க. இன்னைக்கு வந்து ஓட்டு போடுறோம், எலெக்ஷன் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சஃபாலஜிக்கு நான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டியூட் வச்சுக்கல. புரிஞ்சுக்கலாம்? நான் எப்படி மற்றவங்க குறை சொல்றேன்னா, when I point out somebody 3 fingers point out to me. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது நானும் இந்த எண்ட் ரிசல்ட்டை நான் கொடுக்க விரும்பல. புரிஞ்சுங்களா? ஆனா நான் வந்து ஒரு கணிப்பு என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களோட எதிர்பார்ப்புகள் புரிஞ்சுங்களா எல்லாமே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈவலை ஒழிச்சிட்டு லெஸ் ஈவல் ஈவல்னு பேச வேணாம். ஆர்டினரி பர்சன் நம்மள மாதிரி ஒரு சக மனுஷன் வராப்புல, ஓகேங்களா? நம்ம அண்ணன் வராரு, நம்ம தம்பி வராரு, நம்ம மாமா வராரு, நம்ம மச்சனே வரான் அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நின்னது முகம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு நான் கேட்கிறேன், இன்னைக்கு ஓட்டு போட்டவங்கள்ட்ட நீங்க போய் கேளுங்க, தாவேக்கான்னு சொல்றாங்கன்றீங்களா, அவங்க கேண்டிடேட் பேர் என்னன்னு கேளுங்க. கேண்டிடேட் பேரை கூட பார்க்கலங்க, வெறும் சின்னத்தை மட்டும் பார்த்து குத்திட்டு வந்திருக்காங்க. புரிஞ்சுங்களா? கேண்டிடேட் பேர் என்னன்னு தெரியாது யாருக்கும். புரிஞ்சுங்களா? எந்த தொகுதிக்கு எந்த அந்த தொகுதியில எம்எல்ஏ கேண்டிடேட் பேர் கூட தெரியாம என்ன. ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு ஒன்லி விஜய். புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வந்து விஜய்க்காக நிர்வாகிகள் எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்கன்னா, ஆனால் தொண்டைக்கிலேயே நாங்கள் வேணா பேசியிருக்கோம், ஈஸி இருக்கோம் அப்படின்னு சொன்னா கூட எல்லாமே நான் சொல்றேன் இட்ஸ் ஆல் ஒன்லி 10%. புரிஞ்சுங்களா? 90% இந்த குத்துனதுக்கு வந்து விஜயன்ற தனி மனிதருக்காக குத்தப்பட்ட ஓட்டு மட்டும்தான் அப்படிங்கிறது. சோ நாங்க சொல்றாங்கல்ல, இப்ப அணில்னு வச்சு ஓட்டுறாங்கல்ல, நானா சொல்றேன், நானா ஜஸ்ட் வந்து நெகம். புரிஞ்சுங்களா? நான் பேசுனதுனால 4-5 பேர் வந்து கிளியர் ஆனாங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் நெகம் தான், வெட்டி கூட விட்டுறலாம். புரிஞ்சுங்களா? அதுதான். புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து இந்த மாசா வந்து எதுக்கு பீப்புள் வந்து டர்ன் அவுட் ஆனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தே பீன் அகேன்ஸ்ட் ஆல் திஸ் திங்ஸ். நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லுங்க, ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து நான் லஞ்சம் வாங்காம வேலை முடிப்பேன் சார் இந்த தமிழ்நாட்டில் நீங்க சொல்றதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கா? அந்த டிபார்ட்மெண்ட் இல்ல. அப்படிங்கும் போது இந்த 234 சுத்தம் பண்ணாதான் இந்த கீழே இருக்க எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் சுத்தம் பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாமே வந்து பெருவாரியா வந்து தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களை மொத்தமா வந்து சுத்தம் பண்ணிட்டு தான் கீழே வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்க. ரிசல்ட்ஸுக்கு வந்து 4 நாள் தான் வந்து நீங்க ரிசல்ட்ஸ் வந்தோடனே ரிசல்ட்ஸை பார்த்துக்கோங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் ஜெயிக்கிறாரோ ஜெயிக்கலையோ, புரிஞ்சுங்களா, 2000 ரூபாய் மினிமம் ஓட்டு கொடுத்துருக்கான். புரிஞ்சுங்களா? எந்த ஊர்ல சார்? திருச்சி கிழக்கிலே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா லால்குடி மற்றும் கோவை தெற்கு கரூர்லனா வந்து பாத்தீங்கன்னா 25,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓட்டுக்கு.
ஓகேங்களா, வர நியூஸ் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க, ஓட்டு கொடுக்கல, சாரி, ரேஷன் கார்டுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷன் கார்டில் எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியல. ஸோ ஆவரேஜாக நீங்கள் வச்சுக்கலாம் வந்து ஒரு 4000 ரூபாய் 5000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுத்துருக்காங்க இந்த எலெக்ஷனில். அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கோடி ரூபாய் வந்து ஓட்டுக்காக மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டு திராவிட கட்சிகளுமே கொடுத்துருக்காங்க. நாம் தமிழர் கொடுக்கல, தாவேகா கொடுக்கல, மற்றும் சுயேட்சைகள் யாருமே கொடுக்கல. எனக்கு வந்த நியூஸ்ல வந்து அதிமுக மற்றும் திமுக கொடுத்துருக்கு. அப்படிங்கும் போது நீங்க இந்த நரேட்டிவ் ரெண்டு கட்சியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு என்ன சொல்றீங்க, ஒரு 50,000 கோடி வரைக்கும் இங்கே வந்து எலெக்ஷனில் செலவாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம 2,000 கால்குலேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 12,000 13,000 வருது. ஆவரேஜாக நீங்கள் 4,000 கலெக்ட் பண்ணி ரெண்டு கட்சிக்கே நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 50,000 கோடி வரைக்கும் வந்து பணம் புழக்கப்பட்டது. புரிஞ்சுங்களா? எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸில் மட்டும் தான் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, மெட்ராஸில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. மெட்ராஸில் இந்த தொகுதிகள், அதாவது சிட்டி உள்ளுக்குள்ள மட்டும் இல்லை சிட்டி உள்ளுக்குள்ள கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்துச்சு, மற்ற இடத்துல கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது இதெல்லாம் மீறி ஒருத்தனுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அந்த ஆள் ஜெயிச்சிட்டாருங்க. ஒரு சீட் வராட்டியும் பரவாயில்லங்க, விஜய் ஜெயிச்சிட்டாருங்க, மக்கள் மனசுல நின்ட்டாருங்க. என்ன சார் இந்த நரேட்டிவா எல்லாரும் இல்லங்க, நான் தான் சொல்றேங்க, இவ்வளவு காசு கொடுத்து உனக்கு ஓட்டு வரலன்னா உன் லட்சணம் என்னன்னு உனக்கு தெரியலையா? அசிங்கமா தெரியல? புரிஞ்சுங்களா? ஒரு படத்துல கூட அவர் சொல்லுவாப்ல, ஓகே, தமா துண்டு பிளேடுல வச்ச நம்பிக்கைய நீ மக்கள் மேல வைக்கலடா. நீ தமா துண்டு பிளேடு, நீ இந்த 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் 5,000 ரூபாய் காசுல வச்ச நம்பிக்கைய நீ நல்லது மக்களுக்கு செஞ்சிருந்தீங்கன்னா உனக்கு போட்டிருக்க போறாங்க. புரிஞ்சுங்களா? நீ அந்த நம்பிக்கை வைக்காததுக்கு நீனே ப்ரூஃப். காசு கொடுத்த ஒரு அசிங்கப்பட வேண்டியது யாரு? காசு கொடுத்தா தான் அசிங்கப்படணும். காசு கொடுத்து என்னால ஜெயிக்க முடியும்னு ஒருத்தர் நினைக்கிறான் பாத்தீங்களா, அவன் தான் அசிங்கப்படணும். இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு எந்த ஓட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் ஓட்டு விஜய் வாங்கினாருமே ஜெயிச்சுட்டாருங்க, மக்கள் மனசை ஜெயிச்சுட்டாரு. இன்னைக்கு ஆனா மக்கள் வந்து துட்டே வாங்கிட்டு மாத்தியும் போட்டிருக்காங்க பாத்தீங்களா. இங்க மக்கள் விஜய ஜெயிச்சுட்டாங்க. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும் போது எக்ஸிட் போல் அன்னைக்கு ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் எக்ஸிட் போல். லெட் அஸ் கோ ஃபார் த எலெக்ஷன் ரிசல்ட் விச் இஸ் ஆன் 4th May. புரிஞ்சுங்களா? இந்த எக்ஸிட் போலே வந்து ஒரு போலி. புரிஞ்சுங்களா? இந்த எக்ஸிட் போல் இப்படி இருக்கும், அந்த எக்ஸிட் போல் இப்படி இருக்கும். நான் 7 மணிக்கு அப்புறம் அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் இது பார்த்து நீங்கள் மேனேஜ் பண்ணி இதுக்கு முன்னாடியே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து போடுங்க. ஓகே சார், இவ்வளவு நேரங்கள் உங்களுடைய டைம் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் லாட்.